வணக்கம். பெண்களை பற்றின ஒரு சின்ன பதிவு. இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத ஒரு கேள்விதான். இப்போ உள்ள ஒரு நடப்பில் இருக்கிற பெண்களோட மனநிலைமை எப்படி இருக்கு, அந்த காலத்தில் இருந்த பெண்களோட மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்ற பற்றின ஒரு சின்ன பதிவு. நம்ம அந்த காலத்துலேருந்து கடந்து வந்ததுனால அந்த காலத்தில் உள்ள பெண்களோட மனநிலைமையும் தெரியும், இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற பெண்களோட மனநிலைமையும் நமக்கு புரியும். அதாவது என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, முன்ன காலத்துலலாம் 13 வயசு 15 வயசு அப்படியே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும், கல்யாணம் முடிச்சு கொடுத்து அது எப்படியா ஒரு 30 வயசு ஆணுக்கு கூட கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அதில் அந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் அதை கடந்து வாழ்ந்துட்டு போவாங்க. அப்போல்லாம் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபோன் வசதியோ எந்த ஒரு வசதியும் இருக்காது. அந்த பெண்களாக வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கிறது வாய்மொழியில் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு புரியும். அந்த காலத்தில் 15 வயசு 18 வயசுலலாம் கல்யாணம் முடிக்கிறவங்க எவ்வளோ ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வாழ்ந்துருவாங்க பெண்கள். பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, புருஷன் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு எதையுமே வெளியில் சொல்லாமல் ரொம்ப பெண்கள் பொறுத்து குடும்பம் நடத்திடுவாங்க அந்த காலத்தில். இப்போ 21 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம்னா நிறைய விஷயங்களை பாதியை பேஸ் பண்ணுங்க, பாதியை பேஸ் பண்ணாதுங்க. வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, ஒரு சரிக்கு சரியாக குடும்பத்தில் ஃபைட் பண்ணி குடும்பத்தை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது. 21 வயசு 28 வயசு பொண்ணுங்க. இப்போது 27 28 வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிற சில பெண்கள் உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, உலகத்தில் வாழ கற்றுக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, கல்யாணன்றதை ரொம்ப ஒரு கடுமையான ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், வர்ற கணவர் இப்படித்தான் இருக்கணும், வர்ற கணவர் இப்படித்தான் இருக்கணும், யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் அவங்க தன்னைத்தானே அறியறதுக்கு முன்னாடியே ஒரு 17 18 வயசுலேயே மேரேஜ் முடிச்சு வச்சிட்டோம்னா அந்த குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. என்ன ஒரு பிரச்சனைனாலும் கொண்டு குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. இப்போ உள்ள பெண்கள்லாம் அப்படி கிடையாது. 27 28 வயசு பொண்ணுங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சரியாக இருக்கணும், சரியாக இருந்தால் தான் வாழ்வேன், இல்லைன்னா வாழ முடியாது, யாரை அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வாழ முடியாது அப்படின்னு உலகத்தை தெரிஞ்சதுனால மேரேஜ் பண்ணிக்கவே ரொம்ப பிரச்சனையை உருவாக்குறாங்க. கல்யாணமே முடிக்க மாட்டோம்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த காலத்தில் 13 வயசு 15 வயசு பிள்ளைங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போன காலம் போய் இப்போ 30 வயசில் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பெண்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலகட்டங்களும் அப்படி ஆகி போயிடுச்சு. உலகம் தெரிஞ்சு போச்சு, என்ன நடக்குதுன்றது புரிஞ்சு போச்சு, தன்னிலைமையாக வாழ கற்றுக்கிட்டாங்க. அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது பெண்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் அப்படின்னா கல்யாணம் முடித்து வாழ்கிறாங்க. வாழும்போது சரியான முறையில் இருந்தால் ஓரளவுக்கு கணவன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் எல்லாம் சரியாக கொண்டு வந்துட்டா அந்த பெண்கள் ஏதோ ஓரளவுக்கு ஓடி வந்துடுறாங்க. தப்பு இருக்குது, ஆண்கள் பக்கமும் நிறைய தவறுகள் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம்தான், சரிங்களா. இருந்தாலும் பெண்களோட மனநிலைமை மட்டும்தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கல்யாணம் முடிஞ்சு கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது சரியான முறையில் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து ஓடிடுறாங்க. இல்லை அது சரியில்லை, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், புரிச்ச ஒரு குடிகாரன் கூத்துக்காரன் இப்படி இருக்கிறான் அப்படின்னும் போது அவனை அட்ஜஸ்ட் பண்ணுன்ற இந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு போயிடுது. ஏதோ ஒரு நல்ல பெண்கள் கல்யாணம் முடிச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் அவங்க கொஞ்சம் காலம் தனிமையில் வாழ்ந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திரும்ப கொண்டாந்து இங்கே சேர்க்கவே முடியாது. அந்த கல்யாணம் முடிச்சதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்கன்னா ஓகே தான். இல்லை வாழ முடியாமல் வெளியில் போய் வெளி உலகத்தை பார்த்துட்டாங்க, வெளி உலகத்தில் வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா திரும்ப கணவனோட என்ன சொன்னாலும் வாழ மாட்டாங்க. அது அவங்களுக்கு அடிமை வாழ்க்கை மாதிரி போயிடுச்சு. காலங்கள் நிறைய விஷயங்களை மாற்றிட்டு இருக்குது. பெண்களோட மனநிலைமையும் சரி, ஆண்களோட மனநிலைமையும் சரி, நிறைய விஷயங்கள் மாற்றி போயிட்டுருக்கு. நாம் கொஞ்சம் புரிதலும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. கல்யாணன்ற பந்தம் ஒரு கணவன் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பந்தம். அது இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் போயிட்டுருக்கு. நீயா நானா, நீயா நானா, நீ சொல்கிற நான் கேட்பறேன், நான் சொல்கிறேன் நீ கேட்பறேன், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டங்கள் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம், பெண் பிள்ளைகளை எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு வர போகிறோம்,
எப்படி சரியான காலங்களை கொண்டு வரப்போகிறோம். அந்த காலத்தில் எல்லாருமே வந்து சரியான முறையில் பெண்கள் ஆண்கள் கல்யாணம் பந்தன்றது வந்து கஷ்டமாக இருந்தாலுமே கரெக்டாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ கல்யாணன்றது வந்து ஒன்றும் கல்யாணம் நடத்துக்கவும் மாட்டேங்குதுங்க. நடந்தால் விவாகரத்து, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பாவம் தான். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வந்து பாவங்கள் அதிகமாகவே எதுவுமே பொறுத்து போக முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு கெட்ட சக்தி வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் மனசுக்குள்ள வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு மனிதன் வந்து மனிதனாக இருக்கிறான், அவன் குடிக்கிறான், குடின்னு குடிக்கிறான். குடித்தோன்னா அவனுக்குள்ள என்ன வந்து நிற்குதுன்னா ஒரு சைக்கோ குணங்கள் வந்து உட்காந்துக்கிறது. சைக்கோ குணங்கள் உட்காரும் போது அவனையே அறியாமல் பெண்களை வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். பெண்கள் போராடி பார்த்துட்டு அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தவங்களுக்கு திரும்ப அதுக்குள்ளார போக முடியாமல் போயிடுது. எல்லாத்துக்குமே காரணம் பாவம் மட்டும்தான். நமக்குள்ளே இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற பாவங்கள் தான் அதிகமாக வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும். ஒருத்தரோட மனசுக்குள்ளே புகுந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டி அது இஷ்டத்துக்கு வந்து செயல்பட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு அது தன்னால் வெளியில் போயிடும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு ஆணோ பெண்ணோ பாதிக்கப்பட்டு போயிடும். இந்த காலத்தில் பாவம் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பாவம் என்னன்றதை கண்டறிஞ்சு எதனால இது இப்படி நடக்குது நம்மளை நாமே வந்து சரி பண்ணிக்க கற்றுக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து கொஞ்சம் யோசித்து நம்மளை சரியான ஒரு முறையில் கொண்டு போகுது. காலம் அப்படித்தான் இருந்தாலும் அந்த காலத்தில் எவ்வளோத்தையோ அட்ஜஸ்ட் பண்ணி போன பெண்கள் அதிகமாக உண்டு. ஆனால் அந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பெண்களே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இது நம்ம என்ன சொல்கிறது, பெண் பிள்ளையை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப சங்கடப்பட்டு வாழ வேண்டிய கட்டாயங்கள் நிறையா இருக்குது. பிள்ளைகளை வெளியில் எப்படி கட்டி கொடுக்குறது, பிள்ளைங்க நம்ம அதுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி நம்மளால் கொடுக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை ரொம்ப வந்து பெண் பிள்ளையை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இருக்குது. இது எப்படி மாறுவது, இது எப்படி மாற்ற போகிறோம், இது எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.